ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அன்புடன் மலர். நம்ம சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாவல் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கி வச்சுருக்கிறேன். நான் 5 பீஸ் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தப்புறம் வாங்க நம்ம குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மீனுக்கு நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கிறேன். புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது கொட்டாம்பொடி, இது தேவைப்பட்டால் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இது போக மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வத்தல் தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு இந்து உப்பு இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இப்போது நாம் வெங்காயத்தை சாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம தக்காளியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனில் எப்படி பண்ணலான்னு ஆரம்பிக்கலாம். இதுப்போ நம்ம இதில் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணலாம். மீன் குழம்பு வைக்கச்சா இப்படி ஒரு ஃப்ளாட்டான குக்வேர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பாட்டமை ஜஸ்ட் நான் க்ரீஸ் பண்ண தான் செய்கிறேன். இப்போ நாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபிஷ் போட்டுட்டு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் குக்வேரை மூடி வச்சுருங்க. அது மீன் வேகிறதுக்காக. ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்குறோம். ஒன்ஸ் அந்த யூனிட் ஹீட் ஆன அப்புறம் நம்ம ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். பாருங்கள், ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இப்படி எல்லா சைடும் பரட்டி விட்டு அது ஃப்ரை ஆனவுடனே நம்ம எடுத்துடலாம். அதனால் லேசாக பரட்டி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃப்ரை ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ஊற்றின அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் அப்படியே தான் இருக்கும். இதில் நல்லா சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடுகு போடுறோம், வெந்தயம் போடுறோம். பாருங்கள், கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்குறோம்ல ஆனியன், அதை நம்ம இது கூட சேர்க்குறோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த வெங்காயம் வதங்குறது வரைக்கும் சிம்மில் வச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் அந்த வெங்காயம் வதங்கணும். கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்குவோம். இப்போ ஒரு பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊற்றுனது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான். அதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இப்போ என்ன சேர்க்கணுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற வத்தல் தூள், ஜீரகத்தூள், இது ரெண்டும் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வதக்கிக்குவோம். ஏன்னா அந்த பச்சை வடை போகணும். வெறுமனை வத்தல் தூளும் ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்து வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சம் பக்குவமாக அந்த வெங்காயம், அந்த வத்தல் தூள்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி அந்த பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். கொஞ்சம் குழம்போட டேஸ்ட்டே இது வதக்கிறதுல தான் இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் விட்டு வந்துடுச்சு.
பச்சை வடை போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம். அதை நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றணும். ஆனால் எவ்வளோ அழகாக எண்ணெய் விட்டு வருது பாருங்கள். இப்போ குழம்பு கொதிக்கச்சில நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, இது வந்து நீங்கள் பச்சையாக தான் போடணும். இல்லை, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் ஒரு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பாருங்கள், புளிப்பு எதுவும் உங்களுக்கு சேர்க்கணுன்னா இந்நேரம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்த்துக்குவோம். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான். அதில் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணவும் செஞ்சுட்டோம், குழம்பு வச்சிட்டோம். அதே நேரத்தில் அந்த மீன் குழம்புல அழகாக எண்ணெய் விட்டும் வந்துடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். லாஸ்ட் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் சேர்க்குறோம். சிம்மில் வச்சுருக்குறோம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டாம், மீன் உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீனை பரட்டி விடணும்லாம் நினைக்க வேண்டாம், மீன் வெந்துடும். நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா மீன் பிஞ்சு போயிடும். இப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி லேசாக அதை நகட்டி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவோம். பாருங்கள், ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியும் எடுத்துட்டோம், மீன் குழம்பும் வச்சுட்டோம். மீன் எப்படி அழகாக குழம்பு பாருங்கள், என்ன மிதந்து வந்துருச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு சுவையான 2 ரெசிபீஸ் நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கி. ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அதே இதில் வந்து எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். புத்தம் புதிய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.